அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து லைக் படத்தில் வந்த 5th சிங்கிள் தான். நேற்று 4th சிங்கிள் பார்த்துருந்தோம், பூக்கட்டும் அப்படின்ற ஒரு பாடல். பல பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சி, பட் அதுக்கான வியூஸ் கம்மியாக இருந்துச்சு. பார்க்காத கண்டிப்பாக போய் பாருங்கள். அது ஏன்னா லைக் அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது ஏன் நல்லா இருக்க பாடல்களை ஏன் தள்ளி விடுறீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மக்களே. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த படத்தை லைக் 5th சிங்கிள் தான். அந்த பாட்டோட பேர் வந்து வைப் வாசே அப்படின்னு விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியலை. ஸோ அதையும் பார்த்துடலாம், எல்லாத்தையும் பார்த்துடும். ஏன் அதை மட்டும் மிஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் அனிருத்தோட மியூசிக், அனிருத் பாடின பாடல், விக்னேஷ் சிவன் எழுதிய வரிகள். அண்ட் நம்ம பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, எஸ் சூர்யா, சீமான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆரம்பிக்கலாமா மக்களே? வீடியோ பார்த்துட்டு வந்துடும். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அதையும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்ஸ்டன்ட் டான்லோட் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கிடைத்து விடும் என்பதை கூறிவிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, 3, 2, 1 அண்ட் here we ஆடியோ சாங் இல்லை. ஸோ நம்ம வைபே வைபாசே ஜென்சியின் லவ் வாய்ஸே நல்லா ஒளச்சு ஒளச்சு வளச்சு நெளிச்சு உச்சத்தை தொட்டாச்சே. என் கண்ணுங்களா உங்க கண்ணல முக்கியண்டா, என் செல்லங்களா போன தூக்கி போடுங்கடா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் இல்லாம இருந்துரும் படத்துல. கூர்ந்து கவனிப்பான். இது சீமானுடைய வாய்ஸா? அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிலை தடுமாறி நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. அலைபேசி அடிமைகளே, தன்பட தருதலைகளே, சமூக வலைதள சாத்தான்களே, ஏடிச்சித்திரம் முகம் தெரியாத பதர்களே, உங்களை இங்கே அடக்கி வைக்க மாட்டோம். சமூக வலைதள சாத்தான். That's dedicated only to Seeman. நல்லா இருக்கே பாட்டு. பத்து மட்டும் பேசு. மை டைப் மை பாய்ஸ், இது ஆர்கானிக் பிளேஸ். நோ வைஃபை நோ ஹைஃபை, ஆனா ஜாலியான பிளேஸ். என் கண்ணுங்களா உங்க கண்ணல முக்கியண்டா, என் செல்லங்களா போன தூக்கி போடுங்கடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, சீமான் வேற யாருக்கும் இல்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. நம்ம கிட்டலாம் மோத வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை 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 ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. நம்ம கிட்ட மோதாத சமூக வலைத்தள சாத்தான்களே. என்னங்க வரி இதெல்லாம்? எல்லாம் சீமானோட டயலாக் தான், வேற யாரும் இல்லை. எல்லாம் சீமான், எல்லாம் அவருக்காக. இந்த பாட்டு ஜஸ்ட் டெடிகேட்டட் ஒன்லி டு சீமான் சார். உங்களுக்காக தான். நல்லா இருக்கு, வைப்பு தான். அவரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. எனக்கு என்னமோ தெரியும், அவரை பிடிக்கும். அவருடைய பேச்சு, அவருடைய அந்த ஒரு சத்தம், அவர் பேசுகிற விஷயங்கள் சிலதெல்லாம் பார்க்க நல்லாவும் இருக்கும். அண்ட் திஸ் ஹோல் சாங் இஸ் லைக் ஒரு ட்ரிபியூட்னே சொல்லலாம் சீமான் சாருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அனிருத்தோட வாய்ஸும். இடைக்கிடையில் வந்து அந்த மியூசிக்காக இருக்கட்டும். அண்ட் வாய்ப்பில்லை ராஜா வந்து ஒரு பேஸாக வச்சு இந்த பாட்டை கொண்டு போயிருக்காங்க எண்டிங் போர்ஷனில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சீமான் படத்துலையும் கூட சீமான் சாருக்கு வச்ச ஒரு சாங்லாம் தான் இருக்கும். பிகாஸ் அதில் வந்து ஒரு கராட்டி சீனுக்கு ஒரு வாராடில் இல்லை, அவர் தான் இதில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு ரூட்டாக இந்த படத்துக்கு இருக்காரான்னு கூட தெரியாது நமக்கு. இதை வச்சு பேஸ் லைக் சொல்ல முடியாது. ஆனால் இருந்தால் இந்த பாட்டை கம்ப்ளீட்டாக சூட் ஆகும். ஏன்னா எதுக்கு ஆடியோ வெர்ஷன் விட்டீங்க? நேற்று பூக்கட்டும் கூட விட்ட மாதிரி இதுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து அங்கிட்ட அப்படியே பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் வச்சு சரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த பாட்டுக்கு. பட் ஓகே, இது ஏன் போடலன்றதே தெரியலை. அது அந்த டீமுக்கு தான் கேட்கணும். அண்ட்
ரொம்ப அதான் வைப்னா அந்த ஒரு நான் அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வைப் ஒன்று எங்கேயோ இந்த படத்தில் வந்து அடாவடிக்க ஏதாச்சும் ஒரு பாட்டு கண்டிப்பாக ஒரு ஏதாச்சும் ஒரு குத்து பாட்டு ஏதாவது சரி ஒன்று போடுவாரா இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அது இந்த பாட்டாக தான் எனக்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இந்த ஒரு பாட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நேற்று நான் சொன்னேன் அந்த ஆல்பம்க்கு அதுதான் ஸ்பெசிஃபிக்னு பூக்கட்டும். ஆனால் இன்னைக்கு என்னோட கருத்தை நான் வந்து மாற்றிக்கிறேன். ஆனால் இந்த பாடம் நல்லா இருக்கு கேட்கும்போது, அது மெலோடியாக அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு ஒரு ஃபீல் குட் சாங் நேற்று கேட்டது பூக்கட்டும். அண்ட் இந்த ஒரு பாட்டு ஒரு விதமான கம்ப்ளீட் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வைப் தரக்கூடிய பாடல் தான் இது. நல்லா இருந்துச்சு. வேறு ஒரு லிரிக்கல் வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் 2 minutes and 30 secondsக்கு இது ஒரு வர்த்தான ஒரு பாட்டுனா கேட்கலாம். லைக் இப்போ போகும்போது இப்படி கேட்கலாம். ஒரு ஒரு விதமான ஒரு நம்ம மைண்ட் செட்டை மாற்றக்கூடிய ஒரு பாட்டாக இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே இல்லை. இந்த பாட்டில் அதுக்காக தான் பார்க்கணுன்னு இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்துருமே இந்த ஒரு பாட்டில் விடணுன்றதுக்காக இந்த ஒரு பாட்டையும் எடுத்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த படத்தோட ஹோல் ஆல்பமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ட்ரெய்லர் அதுக்கப்புறம் வந்து வாட் எவர் இட் இஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ விஷிங் தி டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் நல்லபடியாக இந்த படம் வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்கள். பிரதீப் ரங்கநாதனுக்கும் இது வந்து ஒரு ஹேட்ரிக் 100 crore சக்ஸஸாக இருந்தால் இட் பி a குட் திங். அண்ட் இந்த ஒரு பாட்டு கண்டிப்பாக ஜென்சீஸ் தான். நான் அதான் சொல்ல வந்தேன். இந்த ஜென்சீஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருக்குல்ல ஜென்சீஸ்க்கான பாட்டு. அண்டு இதில் வந்து அதான் ஃபோன் சொல்லப்போனால் இப்போது லைக் இருக்க காலகட்டத்தில் இருக்க எல்லாரோடைய கையிலையும் மொபைல் ஃபோனுன்றது இட்ஸ் அ மஸ்ட் அப்படின்ற மாதிரி இது வந்து ப்ரிடாமினென்ட்லி லைக் தே ஆர் யூஸ் டு தட். அந்த ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ மொபைல் ஃபோன்ஸ் முன்னெல்லாம் நாங்கள் இது பூமராகவே இருக்கலாம். நாங்கள் வளரக்கூடிய காலத்தில் நாங்கள் மொபைல் ஃபோன்லாம் நம்ம கையில் இருக்கலை. நம்ம ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் கிடச்சி. பட் இப்போ இருக்க எல்லா குழந்தைங்க கையிலையோ யார் வேணாலும் இருக்கட்டும் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாட்டு உங்களாருக்கு தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுற நீங்களாக இருந்தால் இந்த பாட்டை கேட்டால் அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்னு. தெளிவாக நம்ம சீமான் ஐயா வந்து ஒரு கருத்தை அப்படியே முன் வச்சுட்டு கிளம்பிட்டார். ஸோ அந்த விஷயங்கள் வச்சு தான் இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா குழந்தைகளே? ஸோ நாங்கள் வந்து சாயந்தரம் சந்திக்கலாம். அண்ட் அதுக்கிடையில் இன்னொரு வீடியோவும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துருங்க. அது என்னன்றது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். அடுத்த இதில் பாருங்கள். அண்ட் சந்திக்கலாம் சாயந்தரம். இன்னொரு பாட்டு இருக்குது, அதுக்கு நான் மறுபடியும் சந்திப்பேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அதே பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உங்கள் எல்லாருக்கும் கைகளை கிடைச்சிடும். ஸோ நீங்களும் நம்ம குடும்பத்தில் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு வீடியோத்தை கூறிவிட்டு நான் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.